வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. முதல்ல நன்றியுணர்வு தியானம். ஞாயிற்றுக்கிழமை ஸ்ட்ராட்டஜிக் சண்டேன்னு சொல்லுவேன். நம்ம 10 விஷயங்கள் இருக்குது தங்க நேரத்தில். நம்ம ஆரம்பிக்கிற மூச்சு பயிற்சியிலேருந்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு வரும்போது நம்ம கடைசி ஒரு 4 இருக்குது இலக்குகளுக்கு அப்புறம். ரெவ்யூ, மானிட்டர், டு லிஸ்ட் அண்ட் ப்ரியாரிட்டி. இந்த 4 விஷயங்களையுமே நம்ம செய்யணும். இன்னைக்கு மெயினா சண்டேல ஒரு கோல் செட்டிங் டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்ட்ராட்டஜிக் சண்டே அப்படின்னு சொல்றோம். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நம்ம என்ன செஞ்சோம், எது விடுபட்டது, அதை சரி பண்ணிட்டு நம்ம புத்தம்புது சண்டேவை ஆரம்பிப்போம். திங்கட்கிழமை எல்லாம் வாரத்தின் முதல் நாள் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கே ஆரம்பிப்போம். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் என்ன பண்ண போறோன்றத ஒரு பிளான் பண்ணிடுவோம். சரியா? இதை சரியா பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக சரியா இருக்கும். அதனால இலக்குகளை நிர்ணயிக்கும் போது தான், அதாவது லைட்டா டீவியேஷன் சொல்லுவாங்க. லெஃப்ட் ரைட் இருக்கும்போது லைட்டா டீவியேட் பண்ணி போயிட்டோம்னா சென்று சேரும் இடம் வேற மாதிரி இருக்கும். அது போலதான் மாறிடும். ஒரு ப்ளூ பிரிண்ட் தப்ப போட முடியாது. அது மாதிரி ப்ளூ பிரிண்ட்டுக்கான நாள் இது சண்டே. வழக்கம் போல நன்றி தியானத்தில் நம்ம ஆரம்பிப்போம். கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாக இருந்தாலும் மனதார 3 முறை அவரை நினைத்து நெஞ்சில் கை வைத்து 3 முறை நன்றி நன்றி நன்றி. 2வது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. 3வது நன்றி ஊரு கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை அவர்களை நினைத்து நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நன்றி தியானத்துல உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அவங்க பேரை போட்டு நீங்க 3 முறை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்க, உறவுகளுக்கு உயிர் கொடுங்க. அதுவும் 60 வயதுக்கு மேல அப்பா அம்மாவுக்கு எப்பயும் மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கான நேரத்தை கொடுக்கணும். அவங்க பேசுறதை கேட்கணும். தாத்தா பாட்டி இருந்தா சொல்லவே வேணாம். அவங்க எப்ப வேணா அவங்களோட அன்பு கிடைச்சிட்டு இருக்கு. எப்ப வேணா அது நிக்கலாம். அதனால அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. உங்கள் குழந்தை மீது நீங்கள் காட்டும் அன்பை உங்களுடைய அப்பா அம்மா மீதும் உங்கள் தாத்தா பாட்டி மீதும் காட்டுங்க. அதே மாதிரி சண்டே எனக்கு ஒரு பர்சனலா உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. என்னன்னா, ஒருத்தருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த சண்டே நீங்க சாப்பிடும் போது சண்டே மத்தியானம் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒன்று நல்லதா சாப்பிடணும்னு நினைப்போம்ல. இந்த வாரத்துல எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க? உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. ஈகை, அதாவது தமிழனுடைய 2 உயர்ந்த குணநலங்கள்ல ஒன்று ஈகை, இன்னொன்று வீரம். அது 2மே காணப்படுச்சுன்ற நம்ம மீட்டெடுப்போங்கிற நான் ஈகையை வளர்ப்போம். வீரத்திலையும் யாருக்கும் அடி பண்ணிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, நம்ம செஞ்சு காட்டிட்டோம். நம்ம மாதிரி கொடையாளி உலகத்தில் யாரும் இல்லை. அட்லீஸ்ட் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 10 பேருக்கோ அதை நம்ம சாப்பாடு கொடுக்கறது நல்லது. கொஞ்சம் காசு இருந்ததுன்னா கல்விதானம் செய்யலாம். மனசுக்கு நம்ம நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும்னா மௌன விரதம் இருக்கும். அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைகள் பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள், உங்க மனைவி பிறந்த நாள், உங்க அப்பா அம்மா பிறந்த நாள், உங்களோட வெட்டிங் டே, எந்தெந்த நல்ல காரியங்கள் வருதோ கண்டிப்பா நீங்க அன்னதானம் பண்ணுங்க. அவ்வளவு புண்ணியம். நிறைய பேர் கடனோட இருக்கலாம், நான் எப்படி காசு இல்லையே அப்படி நினைக்காதீங்க. கடன் இருந்தாலும் கூட எவ்வளவு கஷ்டப்படுறோம். சண்டே மத்தியானம் சாப்பிடும் போது நான் ஒண்ணு கேட்கிறேன், என்னோட வேண்டுகோள்னு வச்சுங்க, இலையிலையோ தட்டுலையோ சாப்பாடு போட்டு உட்காரும் போது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்க. ஒரு 21 வாரம் இதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுது நான் சொல்றேன். ஒரே ஒருத்தருக்கு பண்ணுங்க. முடியாதா? 4 பேருக்கு, 5 பேருக்கு, 10 பேருக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் கடையில வாங்கி கொடுத்தா முடிஞ்சா போய் ஒரு அம்மா உணவு மாதிரி எங்கேயாவது வாங்கி கூட கொடுங்க. 10 பேர் சாப்பிட்டுவேன். அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கு. அதாவது வயிற்று தீயை அணைப்பதை விட பெரிய புண்ணியம் இல்லைன்றாங்க. அதான் கொஞ்சம் காசு இருந்தா அன்னதானம், கொஞ்சம் அதிகமா காசு இருந்தா கல்விதானம் பண்ணுங்க. பிரபஞ்சமே உங்களை வாழ்த்தும். அடுத்தது நாம பார்க்க போறது பண சுய கட்டளைகளை. சுய கட்டளைகள் ஏற்கனவே நான் சொன்னதுதான். நம்முடைய மனதை திடப்படுத்த, வலுப்படுத்த நம்ம சொல்ற தொடர் சொற்கள் அல்லது வாக்கியங்கள் தான் நம்ம சுய கட்டளைன்னு சொல்றோம். நமக்கு நாமே இட்டுக்கொள்ளும் கட்டளைகளை சுய கட்டளைகள் நம்ம சொல்றோம். 3 விதமான சவால்கள் பொதுவாக இருக்கு. உடல் நலம், உறவு முறைகள், 3வது பணம். இன்னைக்கு மிக முக்கியமான 3 பண சுய கட்டளைகளை நம்ம பார்க்க போறோம். நான் பணம் சம்பாதிப்பதை ரசிக்கிறேன். என் வேலையை உண்மையாக நேசிக்கிறேன். நான் பணம் சம்பாதிப்பதை ரசிக்கிறேன். என் வேலையை உண்மையாக நேசிக்கிறேன். நான் பணம் சம்பாதிப்பதை ரசிக்கிறேன். என் வேலையை உண்மையாக நேசிக்கிறேன்.
எந்த நேரத்திலும் அதிக பணம் கொண்டு வர எனது திறமைகளை நான் பயன்படுத்த முடியும். எந்த நேரத்திலும் அதிக பணம் கொண்டு வர எனது திறமைகளை நான் பயன்படுத்த முடியும். எந்த நேரத்திலும் அதிக பணத்தை கொண்டு வர எனது திறமைகளை நான் பயன்படுத்த முடியும். அதிக பணம் சம்பாதிக்கும் என் திறனை நான் நம்புகிறேன். அதிக பணம் சம்பாதிக்கும் என் திறனை நான் நம்புகிறேன். அதிக பணம் சம்பாதிக்கும் என் திறனை நான் நம்புகிறேன். நன்றியுணர்வு தியானம் தங்க நேர டைரியில இருக்கு. சரியா? தங்க நேர டைரியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 தங்க நேரத்தையும் ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கை மாறும். இதை நான் சுபிட்ச நேரம் சொல்றேன். 4 to 5 அந்த டைரியில சொல்லப்பட்டிருக்கின்ற 10 விஷயங்களை ஒருத்தவங்க தொடர்ந்து 90 நாள் பண்ணாங்கன்னா கடன் இருந்தா அடையும், பணம் வரும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதை விட மிக முக்கியமான விஷயம்னா அதை சரிப்படுத்துறதுக்காக, அந்த இலக்குகளை கனவுகளை அடைவதற்காக நான் சுய கட்டளைகளை சொல்றேன். இந்த சுய கட்டளைகள் எல்லாமே பணமந்திரங்கள் புத்தகத்தில் இருக்கு. உங்களுக்கு தங்க நேர டைரியோ பணமந்திரங்கள் புத்தகமோ வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். பண சுய கட்டளைகள் சொல்றதாலேயோ, நன்றியுணர்வு தியானம் சொல்றதாலேயோ, சுய பேச்சு பண்றதாலேயோ ஒருத்தருக்கு பணம் வராது. லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரூல்ஸ் இது. லா ஆஃப் அட்ராக்ஷனை விட லா ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். இது ஈர்ப்பு விதியோடைய தத்துவம் இது. அதனால உங்களுடைய செயல்களை நம்புங்க. அதற்காக தான் தங்க நேரத்துல நான் 10 ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துருக்கேன். நீங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமானவர். சரியா? உங்களுக்கு ஏற்படுற எல்லாமே டெம்பரவரி தான். பிரபஞ்சம் கொண்டு இதில் காத்திருக்கேன். நீங்க ஒரு சாம்பியன்.